MH370 தேடும் பணி மீண்டும் தொடக்கம். 5800 சதுர மைல் பரப்பில் கவனம். தைப்பூசம் மற்றும் கூட்டரசு பிரதேச தினத்திற்கான மாற்று விடுமுறையை தனியார் துறை முதலாளிகள் பணியாளர்களுக்கு கட்டாயம் வழங்க வேண்டும். கருப்பு நிற பேசா கார் மோட்டார் சைக்கிள் மோதி தப்பிய காணொளி வைரல். சிக்கில் வீட்டின் கூரைக்கு மேல் ராஜநாகம், குடும்பத்தினர் அதிர்ச்சி. இப்போ அருணகிரிநாதர் மன்றத்தின் வெற்றி தரும் வேல் பூஜை, மஹிமா தலைவர் சிவகுமார் பங்கேற்பு. அடுத்த ஆண்டு வரவிருக்கும் தைப்பூசம் மற்றும் கூட்டரசு பிரதேச தினம் பிப்ரவரி 1ஆம் தேதியன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமையன்று வருவதால் கூட்டரசு பிரதேச அரசு அறிவித்ததன்படி தனியார் துறை முதலாளிகள் பணியாளர்களுக்கு கட்டாயமாக மாற்று விடுப்பை மறுநாள் திங்கட்கிழமை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் லாபுவான் ஆகிய பகுதிகளில் கூட்டரசு பிரதேச தினமான ஹரி விலாயா பர்சகுத்துவான் கட்டாய பொது விடுமுறை என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்ட அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் ஞாயிறு ஓய்வு நாளாக நிர்ணயித்திருக்கும் நிறுவனங்கள் அடுத்த வேலை நாளான திங்கட்கிழமை, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதியை மாற்று விடுப்பாக அறிவிக்க வேண்டும். அதேபோல் தைப்பூசம் தனியார் துறையின் விருப்ப பொது விடுமுறைகளில் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டிருந்தால் 2 விழாக்களும் ஒரே நாளில் வந்துவிட்டதால் அடுத்த வேலை நாளான செவ்வாய்க்கிழமை, அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதியன்று மாற்று விடுப்பு வழங்கப்பட வேண்டும். தேவையெனில் முதலாளி மற்றும் பணியாளர் இருவரின் ஒப்புதலின் பேரில் விடுப்பை வேறு நாளுக்கு மாற்றிக்கொள்ளவும் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது விடுமுறை தினத்தன்று பணிக்கு வருமாறு உத்தரவிடப்பட்ட பணியாளர்கள் வேலை சட்டத்தின் கீழ் அதிகப்படியான கூலி பெறும் உரிமையை பெற்றுள்ளனர். இந்த நடவடிக்கை பணியாளர்களின் உரிமைகளை உறுதி செய்வதற்கும் முதலாளிகள் பொது விடுப்பு சட்டத்தை கடைபிடிப்பதற்கும் அமல்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். அண்மையில் இப்போ அருணகிரிநாதர் மன்றத்தின் தலைவர் டாக்டர் வி ஜெயபாலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற வெற்றி தரும் வேல் பூஜை நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இந்நிகழ்வில் பங்கேற்பது உண்மையிலேயே ஒரு பாக்கியம். புனிதர் கோவிலூர் ஆதீனம் ஸ்ரீலா ஸ்ரீ நாராயண தேசிக சுவாமிகளின் தெய்வீக வழிகாட்டுதல் மற்றும் ஆசிர்வாதத்தின் கீழ் நடைபெறும் இந்த புனித கூட்டம் வேலை ஞானம், வலிமை மற்றும் வெற்றியின் நித்திய அடையாளமாக போற்றுகிறது என இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய போது டத்து நா சிவகுமார் தெரிவித்தார். சக பக்தர்களுடன் பிரார்த்தனையில் சேருவது, திருப்புகழின் புனித பாராயணங்களை கேட்பது நமது சமூகத்தின் கூட்டு நல்வாழ்வு, நல்லிணக்கம் மற்றும் செழிப்புக்காக தெய்வீக ஆசீர்வாதங்களை பெறுவது ஆசிர்வதிக்கப்பட்ட ஒன்றாகும். அன்பான அழைப்பிற்காகவும் நமது ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காகவும் தலைவர் மற்றும் ஏற்பாட்டு குழுவிற்கு தனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் சிவகுமார் தெரிவித்துக் கொண்டார். அனைவருக்கும் வணக்கம். சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம்.
12 ஆண்டுகளுக்கு முன் மலேசிய ஏர்லைன்ஸ் MH370 விமானம் காணாமல் போன மர்மத்தை தீர்க்கும் முயற்சி மீண்டும் தொடங்கியுள்ளது. கண்டுபிடித்தால் மட்டுமே கட்டணம் என்ற போக்குவரத்து அமைச்சின் ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்காவைச் சேர்ந்த ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனம் இந்திய பெருங்கடலில் 5800 சதுர மைல் பரப்பில் தேடுதல் பணிகளை நேற்று முதல் மேற்கொண்டு வருகிறது. அதிநவீன தானியங்கி நீர்மூழ்கி கருவிகள் மற்றும் சோனார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 60,000 மீட்டர் ஆழம் வரை விமானம் தேடப்படுகிறது. இந்நடவடிக்கை 55 நாட்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2014 ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி கோலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங் செல்லும் வழியில் காணாமல் போன MH370 விமானத்தில் 239 பேர் பயணம் செய்தனர். விமானம் என்னவானது, அதில் இருந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்பது போன்ற கேள்விகளுக்கு இன்று வரை தீர்க்கமான பதில் இல்லை. உலக வான் போக்குவரத்து வரலாற்றின் மாபெரும் மர்மங்களில் ஒன்றாக இது நீடிக்கிறது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். சாப்பிடுவதற்கு தயாரான போது வீட்டின் கூரையின் மீது ராஜநாகம் இருந்ததைக் கண்டு வீட்டில் உள்ளவர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். சிக்கிலில் உள்ள கம்போங் சாரோ கிட்டில் தனது 39 வயது மைத்துனர் சமையல் அறையில் சோறு போடுவதற்கு சென்றுள்ளார். அப்போது திடீரென கூரை பகுதிக்கு மேல் ராஜநாகம் இருந்ததைக் கண்டு அவர் உடனடியாக கூச்சல் போட்டு தனக்கு எச்சரிக்கை செய்ததாக வீட்டின் கூரைக்கு கீழே அமர்ந்திருந்த 35 வயது பெண் அஃபிஷா இஷாக் தெரிவித்தார். உடனடியாக 6 சிவில் பாதுகாப்பு படையை தொடர்பு கொண்டு சம்பவம் குறித்து அவர்களிடம் தெரிவித்ததோடு பாம்பு கீழே விழுந்து வீட்டிற்குள் நுழைந்து விடுமோ என்ற கவலையில் இருந்ததாக அஃபிஷா கூறினார். தனது வீடும் தனது தாயாரின் வீடும் புதருக்கு அருகில் அமைந்துள்ளதாகவும் முன்னதாக சில கிராமவாசிகள் அங்கு பல பாம்புகளை பார்த்ததை கூறியிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே சர்ஜான் டோன்பாக்கார் தலைமையிலான 6 சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த குழு புகார்தாரரின் வீட்டில் காணப்பட்ட ராஜநாகத்தை சிறப்பு உபகரணத்தை பயன்படுத்தி அதனை பிடிக்கும் முயற்சியில் வெற்றி பெற்றதாக சிக் மாவட்ட சிவில் தற்காப்பு அதிகாரி லெப்டினன்ட் ஐஷுல் ஐஷா முகமது நபியா கூறினார். கார் ஒன்று மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீது மோதுவதை காட்டும் வீடியோ வைரலானதை தொடர்ந்து சமூக ஊடக பயனர்களிடையே கோபத்தை தூண்டியுள்ளது. சம்பந்தப்பட்ட வாகனம் கருப்பு நிற பெருடுவா பேசா என அடையாளம் காணப்பட்டுள்ளது. 44 வினாடிகள் கொண்ட இந்த வீடியோவில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை அக்கார் மோதியதால் அவர் நடைபாதையில் தடுமாறி விழுவது தெரிகிறது. பின்னர் அக்கார் ஓட்டுநர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை எதுவும் விசாரிக்காமல் காரை நிறுத்தாமல் தனது பயணத்தை தொடர்ந்துள்ளார். இச்சம்பவம் கிடாவில் நடந்துள்ளதாக நம்பப்படுகிறது. எனினும் சரியான இடத்தை உறுதிப்படுத்த முடியவில்லை. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம்